ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அகெயின் வந்து ஒரு எல்சிஎம் HCF சம் தான். ஸோ இதுவும் புக் எக்ஸாம்பிள் தான். உங்களுக்கு கொஸ்டின் என்னென்னா 18, 24 மற்றும் 30 ஆகிய எண்களின் மீபேக்கா காண்க. ஆல்ரெடி நான் லாஸ்ட் சம்லேயே சொல்லிட்டேன், மீபேக்கான்றது வந்து என்னது HCF. ஸோ இப்போ நம்ம இந்த சம்முக்கு வந்து HCF தான் கண்டுபிடிக்க போகிறோம். HCFனால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் நான் போன சம்லேயே சொல்லிட்டேன். HCFக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது வந்து காமன் டேர்ம்ஸ் மட்டும்தான். ஓகேவா, காமன் டேர்ம்ஸ் மட்டும் இந்த 18, 24, 30க்கு வந்து காரணிகள் எடுத்து எழுதிட்டு அதோட காமன் டேர்ம்ஸ் மட்டும் எடுத்து எழுத போகிறோம். அதுதான் வந்து என்னது HCF. ஓகேவா, இப்போ நம்ம 18ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்னு கண்டுபிடிப்போம். இப்போ 18க்கு நம்ம 2 டேபிள்லேருந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா, இப்போ 2 டேபிள் போட்டால் என்ன வரும்? 9 2s are 18, 9 2 18. அடுத்து அகெயின் 2 டேபிளில் 9 வராது. அப்போ நெக்ஸ்ட் டேபிள் என்னது? 3. அப்போ 3 டேபிள் போட்டால் 3 3s are 9. ஸோ இதுக்கு அடுத்து வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதை அப்படியே நம்ம விட்டுருவோம். அடுத்து 24 எடுத்திங்கன்னா அகெயின் 2 டேபிளில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ 1 2s are 2, 2 2s are 4. ஸோ அகெயின் 2 டேபிள் போட்டால் என்ன வரும்? 6 2s are 12 வருமா? ஸோ அகெயின் 2 டேபிள் போட்டால் 3 2s are 6. ஸோ அடுத்து வந்து டைரெக்டாக 1 3s are 3. ஸோ அப்படியே விட்டுருவோம். இப்போ அகெயின் 30 எடுத்தோன்னா என்ன வரும்? 2 டேபிளே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ 1 2s are 2, ரிமைனிங் 1 5 2s are 10. ஓகேவா, 15 2 30. அடுத்து இங்கே 3 டேபிள், 2 டேபிளில் 15 வராது. ஸோ நம்ம 3 டேபிள் போடலாம். அப்போ என்ன வரும்? 5 3s are 15. ஸோ இதுக்கடுத்து இது எதுவும் பண்ண முடியாது. ஸோ அப்படியே விட்டுருவோம். இப்போ ஒன்னொன்னோட ஃபேக்டர்ஸையும் நம்ம தனித்தனியாக எடுத்து காமன் டேர்ம் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு 18ஓட ஃபேக்டர்ஸ். ஓகேவா, 18ஓட ஃபேக்டர்ஸ் இங்கே என்னென்ன இருக்குது? 2 × 3 × 3 இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 24ஓட ஃபேக்டர்ஸ். 24ஓட ஃபேக்டர்ஸ் என்ன இருக்குது? 2 × 2 × 2 × 3. ஓகேவா, 2 × 2 × 2 × 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு 30. ஸோ 30ஓட ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு என்னென்ன இருக்குது? 2 × 3 × 5. ஓகேவா, 2 × 3 × 5. இப்போ இதில் என்னென்ன காமனாக இருக்குதுன்னு பார்ப்போமா? காமனானால் நம்மளுக்கு லாஸ்ட் டைம் வந்து 2 நம்பர் தான் கொடுத்தாங்க. அதனால் 2க்கு காமனாக இருக்கிறத மட்டும் பார்த்தோம். இந்த இதில் வந்து நம்ம 3 நம்பர் இருக்குது. ஸோ அப்போ 3க்குமே காமனாக இருக்கிறது பார்க்கணும். ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கோங்க. இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஸோ இந்த 3 2க்கு பதில் நம்ம என்ன செய்வோம்? ஒரே ஒரு 2 மட்டும் எடுத்துக்குவோம். ஓகேவா, இப்போ HCF = ஒரே ஒரு 2 மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம், 2. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ 3 நம்பர்லேயுமே என்ன இருக்குது? 3 இருக்குது. அப்போ இந்த 3க்கு பதில் ஒரே ஒரு 3 நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ 2 × 3. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே 3 இருக்குது. ஆனால் இங்கே செகண்ட் நம்பர்லேயும் 3 வரல, தேர்டு நம்பர்லேயும் 3 வரல. ஸோ அதை நம்ம என்ன செய்ய போகிறதில்ல, எழுத போகிறதில்ல. அகெயின் பாருங்கள், இங்கே வந்து ரிமைனிங் 2 2 இருக்குது. 2 2, இங்கே 2 வரல, இங்கே முடிஞ்சிருச்சு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு 2 வரல. ஸோ என்ன ஆகும்? இது ரெண்டும் நம்ம எழுத முடியாது. ஸோ காமன் டேர்ம் கிடையாது. அகெயின் 5 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் 5 வரல, செகண்ட்லேயும் 5 வரல. ஸோ இதுவும் காமன் கிடையாது. அப்போ உங்களுக்கு வந்து காமனாக இருக்கிறது 2ம் 3ம் தான். அப்போ இந்த நம்பரோட HCF வந்து என்னது? இதை மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். 2 3s are 6. ஸோ இதோட இந்த 3 நம்பரோட மீபேக்கா HCF வந்து என்னதுன்னா 6 த ஆன்சர். ஓகேவா, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.